அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம அவுட்சோர்ஸில் மயங்கொலி சொல் அகராதி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நம்ம இன்று முதல் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 பேஜுக்கு மேலே இந்த புத்தகம் இருக்கின்றது. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன தேவையோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நோட்டில் ஹிண்ட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல கொடுத்துருக்கிறது அக்கரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கரை அப்படின்னா நமக்கு தெரியும், ஆற்றின் ஓரம் அப்படின்னு படிச்சிருப்போம். அதாவது எதிர்கரை, மறுகரை அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த கரை அப்படின்னா அழுக்கு அப்படிங்கிறதும் படிச்சிருப்போம். ஸோ இந்த அக்கறை அப்படின்னா ஈடுபாடு, கருத்து, கவனம், பற்று, ஊக்கம், தேவை, கவலை. ஸோ இத்தனை வகையான பொருள் இருக்குது இந்த அக்கறைக்கு. ஸோ இந்த கரை அப்படின்னா நம்ம ஈஸியாக என்னன்னு சொல்லிட்டு போயிடலாம், ஆற்றங்கரை, எதிர்கரை அப்படின்னு படிச்சுட்டு போயிடலாம். பட் இந்த கரைக்கு அப்படி கிடையாது. ஸோ 7 பொருள் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஜஸ்ட்டு ஒரு டைம் வாசிச்சு விடுங்க. ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது அகனம் 3 சுழினா என்ன, 2 சுழினா அகனம் அகனம். ஸோ இப்போ இந்த கணம் கணம் அப்படின்னா பாரம் கூட்டம் அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா, கணம் பாரம் கூட்டம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அகனம் 3 சுழினாக்கு கனியாதது இலகாக இருக்கிறது. ஸோ கணம் அப்படின்னா இலகு அப்படின்ற பொருள் இருக்குது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 சுழி அகனம் பாருங்கள், கணம் இல்லாதது அப்படின்னு போடலாம். சரிங்களா, கணம் அப்படின்னா 3 சுழி கணமுக்கு தான் என்ன வரும், பாரம், கூட்டம், சேகரம் அப்படின்னு சொல்லுவோம், சேகரம் சொல்லுவோம். ஸோ 2 சுழினாக்கு கணம் இல்லாதது பெருமையின்மை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டும் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இரண்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அகனம் அகனம். அடுத்தது அகன் அகன் 3 சுழியின் அப்படின்னா அருகு, அண்மை அப்படின்னு அர்த்தம். ஸோ 3 சுழியின் அப்படின்னா அண்மை, பக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சேமை அப்படின்னா தொலைவு. ஸோ அகன்ற பாத்திரம். ஸோ இந்த 2 சுழியினை வச்சு என்ன போட்டலாம், அகன்ற பாத்திரம். ஸோ அகன்ற அகன் அப்படிங்கிறது அகன்ற என்னும் பெயரச்சம். அகன் அப்படின்னா காதல், கணவன், உள், அகம் அப்படின்னா உள்ள பார்த்துருப்போம் அகன். வினை முதலில் வரும் விகுதி. ஸோ இந்த மாதிரி பல்வேறு பொருட்களில் அகன் அப்படிங்கிறது பயன்படுத்துகிறோம். சிலம்பாற்றகன்றலை இல்லை சிலப்பதிகாரத்திலையும் ஸோ அகன் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, 3 சுழி அகன்னா அண்மை, அருகு, இது ரெண்டும் தெரிஞ்சால் போதும், மற்ற ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஸோ அடுத்தது அங்கனம் அப்படின்னு சொல்கிறோம். 2 தூண்களுக்கு நடுவில் உள்ள இடம் தான் என்னது, அங்கனம் அப்படின்னு சொல்கிறோம். உள் அறை, கடுமரம், சாய்கடை, சேரு, அங்கனம் அப்படின்னா சேரு, பத்து, பரப்பு, பொறிகாரம், முற்றம், வெண்காரம், மதகு, இது ரொம்ப முக்கியம். அங்கனம் அப்படின்னா மதகு, சேரு, பரப்பு, இது ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் எப்படி சார் மனப்பாடம் பண்ணுறது? மனப்பாடம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு வாசித்து தான் விட முடியும். நம்மளால் எதையும் மனப்பாடம் பண்ண முடியாது. மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு நம்ம மூளையில் அந்த கெப்பாசிட்டி இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு 20 அவுட் சோர்ஸ் கிட்டத்தட்ட 5000 கொஷின் நம்மளால் படிக்க முடியாது. இப்போ சேரு அப்படின்னா அங்கனம், சேரு படிச்சிருக்கோம். மதகு அப்படின்னா அங்கனம், பெரிய மதகு அப்படின்னு லிங்க் ஆகணும். அந்த ஷிங்க் ஆகிற அந்த டைமிங்கில் நம்ம ஒரு டைம் வாசிச்சு விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் வரும். டெஸ்ட்டு ரிப்பீட்டடாக எழுத எழுத நமக்கு பழகிரும். ஸோ 2 சுழி அங்கனம் வந்தால் கடுக்காய் மரம். அப்படி அங்கன், அங்கன் அப்படின்னு சொல்லலாமா, அங்கன். ஸோ பிரித்து எழுதிக்கு போடுங்க. அங்கன் அப்படின்னா என்னது, அகம் குட்டல் கண் வருமா, அம் ப்ளஸ் கண் வருமா. ஸோ பிரித்து எழுதிக்கு போடுங்க. இது அங்கனி, கனி. சரிங்களா, அங்கனி அப்படின்னா மலைமகள்னு சொல்கிறாங்க. அங்கனி, அங்கனின்றது ஒரு பெயர். இப்போ மலைமகள். கற்றாழைக்கு இன்னொரு பொருள் இருக்கான். ஸோ அங்கனி என்றால் கற்றாழைக்கு அங்கனி என்ற ஒரு பொருள் உண்டு. ஸோ இதை என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே போல் 2 சுழி
நீனாலும் கற்றாழை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பெருசாக கேட்க போகிறது நமக்கு. ஸோ இது வேண்டாம். அச்சனம் அச்சனம் அப்படின்னா அச்சனம் அச்சனம் அப்படின்னா அந்த நேரம், அக்கணம் அந்த நேரத்தில் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 சுழி அச்சனம் அப்படின்னா நெய்வார் கருவிகளுள் ஒன்று வெள்ளை பூண்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெய்வார் கருவிகள் ஒன்று வெள்ளை பூண்டு அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் படிக்க கடினமாகத்தான் இருக்கின்றது. இருந்தாலும் படித்து தான் ஆக வேண்டும். ஒரு முறை வீடியோவை ஹெட்செட் போட்டு காதில் கேளுங்க, அதுவே போதுமானது. இது அடிமனை. ஸோ நமக்கு தெரியும், இந்த வீட்டு மனை பார்த்துருப்போம். இது வந்து அடிமனை அப்படின்னா அடிப்படை, அடிமனை தட்டு, படகின் உட்பலகை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து அடிமனை அப்படின்னா படகோட உட்பலகை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அடிமனை தான் என்ன சொல்கிறோம், கட்டடத்தின் சுவர். ஸோ இந்த 2 சுழி நை வந்தால் தான் கட்டடத்தின் சுவர் முதன்மை பகுதி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது அன் 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 அப்படின்னா மேல் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. மேல், மேற்பக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 சுழி அன் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம், ஆண்பால் வினைப்பகுதி, ஆண்பால் வினையாளன் பெயரை குறிக்கும். அன் அப்படின்னா சாரியை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இது ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த அண்ணன் அண்ணன் அந்த அண்ணனுக்கு வர இன் தான், அண்ணன் தான் எப்பவும் மேலே இருப்பார் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த 2 சுழி அன் வந்துச்சுன்னா என்ன சார்னா ஆண்பால் விகுதி, அப்புறம் என்ன வரும், சாரியை. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். இது ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அடுத்தது 3 சுழி அன்னம் அன்னம். ஸோ அன்னம் அப்படின்னா மேல்வாய், அன்னத்தின் நுணுனா வருட என்ன வரும், இறை இல்லை. நம்ம பார்த்துருப்போம் நன்னுள்ள அன்னத்தின் நுனினா வருட இறையில் வரும். அன்னத்தின் நுனினா நனியுற என்ன வரும், நனியுற என்ன வரும், இலக்கண விகுதி படிச்சிருப்போம். அன்னத்தின் நுனினா நனியுற என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அன்னம் அப்படின்னா மேல்வாய், அன்னம் அப்படின்னா பறவை, பொதுவாக ஒரு வகையான பறவை, அன்னப்பறவை. சோறு அப்படின்னு பார்த்துருப்போம். சரிங்களா? அன்னம் அப்படின்னா சோறு, சோறுக்கு வருது 2 சுழியின், 2 சுழியின் வந்தால் தான் சோறை குறிக்கும். ஸோ அடுத்தது அண்ணன் அண்ணன் அப்படின்னா அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லலாம். 2 சுழியின். 3 சுழியின் வந்தால் முன் பிறந்தவன். ஸோ இது தேவையில்லை, இது வேண்டாம், குழப்பது வேண்டாம். அடுத்தது அண்ணல் அண்ணல். ஸோ அண்ணல் அப்படின்னா புகை, 2 சுழி அண்ணல் அப்படின்னா புகை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 2 சுழி அண்ணல் அப்படின்னா புகை. இதை மட்டும் நோட் பண்ணுங்கள், மற்ற எதுவும் தேவையில்லை. இது அன்னார் அன்னார் அப்படின்னா பகைவர் தமையர் குறிக்கும். பகைவர் தமையர் அப்படின்னா அன்னாரை குறிக்கும். ஸோ 2 சுழி அன்னார் வந்தால் கல்நாரை குறிக்கும். ஸோ அன்னார், அந்த நார் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த நார் அப்படின்னா கல்நார். அன்னார் அப்படின்னா யாரை குறிக்கும், பகைவரை குறிக்கும், தமையரை குறிக்கும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது அண்மை அண்மை. சரியா? இப்போ அண்மை அப்படின்னா அறகுறை, அறகுறை அப்படின்னா அண்மை, ஆல்ரெடியே பார்த்தோம். ஸோ இந்த அண்மைனா என்ன சார் வரும் அப்படின்னா தீமை. 2 சுழி அண்மை வந்தால் தீமை அப்படின்ற ஒரு பொருள் உண்டு. இது அண்மைனா தெரியும், அறகுறைனா அருகில், செய்கிற அப்படின்னா செய்மை அப்படின்னா தொலைவு. ஸோ அடுத்தது அனங்கம் அப்படின்னா என்ன சார்னா இலக்கணம். இலக்கணத்திற்கு மற்றொரு பொருளும் உண்டு. என்ன அப்படின்னா அனங்கம் என்றால் இலக்கணம் என்று பொருள் உண்டு. ஸோ அப்போ அனங்கம் என்றால் இலக்கணம் என்று ஒரு பொருள் உண்டு. 3 சுழினா. 2 சுழினா என்னன்னா அறிவு. அனங்கம் அப்படின்னா அறிவு. இந்த இருவாச்சி பறவை, உடலின்மை, மல்லிகை அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ அடுத்தது அணங்கு அணங்கு அப்படின்னா அணங்கு 2 சுழியின் மட்டும் படிப்போம். அணங்கு அப்படின்னா மன்மதனை குறிக்கும். அணங்கு அப்படின்னா மன்மதன். ஸோ இந்த 2 சுழியினை மட்டும் படிச்சுக்கோங்க. இது நம்மளால் படிக்க முடியாது, அதனால் இதை என்ன செஞ்சோம்னா படிக்க வேண்டாம். ஸோ அடுத்தது அணம் அணம். அணம் அப்படின்னா தெரியும், அன்னம் அப்படிங்கிற ஒரு பறவை குறிக்கும். ஸோ அடுத்தது 3 சுழி அணம் அப்படின்னா கீழ்வாய்ப்புறம் மேல்வாய்ப்புறத்தை குறிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து அனல் அனல். நமக்கு தெரியும் அனல் அப்படின்னா தீ, நெருப்பு, வெப்பம், இடி, இதெல்லாமே அனலை குறிக்கும். ஸோ அனல் அப்படின்னா மிடரு, கழுத்து, கீழ்வாய், தாடி, இதெல்லாம் குறிக்கும். ஸோ 3 சுழி அனல் அப்படின்னா மிடரு, கழுத்து, தாடி. 2 சுழி அனல்னால் தெரியும் நமக்கு, நெருப்பு, வெப்பம்.
ஸோ வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கனால அனல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான்ப்பா. ஒன்றும் பெருசாக ரொம்ப டீப்பாக போய் படிக்கணும் சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக படிக்க முடியாது, வேண்டாம். ஸோ நான் என்ன பாயிண்ட்ஸை சொல்கிறேன்னா அதை காதில் மட்டும் கேளுங்க, முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது அனார். அனார் அப்படின்னா அவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்றவர்கள், அவர்கள் ஏற்றவர்கள். ஸோ அடுத்தது 2 சுழி அனார் அப்படின்னா கழுத்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிறைய இதுக்கு பாருங்கள் கழுத்து அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. ஸோ இந்த 3 சுழி அனலுக்கும் கழுத்து அப்படின்னு பார்த்தோம், சரிங்களா? ஓகே. அணினா நமக்கு தெரியும், அணிகலன், அழகு எல்லாமே பொருள் வந்துடும். ஸோ 2 சுழி அணி அப்படின்னா நெற்பொறி அப்படின்னு சொல்கிறோம். 2 சுழி அணி வந்தால் நெற்பொறி, பெரிய பெட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 சுழி வந்தால் நெற்பொறி, பெரிய பெட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து அணிகம், சரிங்களா? அணிகம் அப்படின்னாலும் என்னது, அணிகலன் அப்படின்னு சொல்கிறோம். சிவிகை என்ற ஒரு பொருள் உண்டு. அணிகம் என்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிவிகை என்ற ஒரு பொருளும் உண்டு. ஸோ அதே சிவிகையை 2 இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன செய்வாங்க, இதிலிருந்து பெருசாக கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ 2 சுழி அணிகமுக்கு கூட்டம் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கூட்டம் என்பதை குறிப்பது 2 சுழி அணிகம், சரிங்களா? 2 சுழி நீ வரணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது அனிச்ச பூ தெரியும். அனிச்சை அப்படின்னா நாகமல்லிகை. 2 சுழி அனிச்சைன்னா தெரியும், அனிச்சம் பூ, அனிச்சம் மலர் அப்படின்றது பார்த்துருப்போம். ஸோ அடுத்தது அணிஞ்சல். 2 சுழி நீ வந்தால் வில்வம், 3 சுழி நீ வந்தால் அலிஞ்சல், கொடி, நொச்சி, முள்ளி. ஸோ இந்த மாதிரியான பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அணியம். ஸோ இது ரொம்ப முக்கியம். 2 சுழி அணியம் வந்தால் காற்று, வாதரோகம், அச்சம், பிறக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இதே 3 சுழி வந்தால் அணிற்பிள்ளை, துணைக்கருவி, ஆட்டின் தலை. ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். எதையாவது ஒன்றாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. அணியம் அப்படின்னா காற்று. ஸோ காற்று என்பதை குறிக்கும் பொருள் அணியம். அதற்கு வரக்கூடிய நீ 2 சுழி நீ. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, போதுமானது இதில், சரிங்களா? ஸோ 2 சுழி நீ வந்தால் பார்த்தோம் அணிலம், காற்று, சரியா? இது இப்போ நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அணுனா தெரியும், அணுகுண்டு, அணு வீச்சு அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அடுத்தது 2 சுழி அணுனா தனிமை, அண்மை, அணுக்கம், தொடர்ச்சி அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ அடுத்தது அணுக்கம். ஸோ இதிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நமக்கு. 3 சுழி அணுக்கம் அப்படின்னா பக்கம், நெருக்கமாக பழகிட்டா அப்படின்னு சொல்கிறாங்களே, அதான் அணுக்கம். இந்த 2 சுழி அணுக்கம்னா என்ன சார்னா வருத்தம், முணக்கம், நோய், அச்சம், சந்தனம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதை வேணால் நோட் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம், சரியா? வருத்தம், முணக்கம், நோய், அச்சம், சந்தனம் இதெல்லாமே 2 சுழினா. 3 சுழி அணுக்கம் வந்தால் பக்கம், நெருக்கம் என்பதை குறிக்கும். ஸோ அடுத்தது அணுகம். 2 சுழினானா பார்த்தோம் சந்தன மரம், சரிங்களா? 3 சுழினா நுண்ணியது, சரிங்களா? அணுக்கமாக வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா நுண்ணியது, சரிங்களா? நுண்ணியது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது அணுமை வேணாம், இது தேவையில்லை. அணை, சரிங்களா? அணையும் தேவையில்லை, ஓகே. ஸோ அடுத்தது அந்தனர் குலம். ஸோ இதுவும் பெருசாக தேவையில்லை. அரை, இது ரொம்ப முக்கியம். அரை. இப்போ அரை அப்படின்னா பாம்பு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கான். ஸோ அரவம் பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்களா, அரவம் பாம்பு. அரவம் அப்படின்னா ஒரு பூவகை. அரை அப்படின்னா முழுவதும், அறவே நீக்கிவிட்டான், ஒரு வினையச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரை அப்படின்னா பாம்பு, அரை அப்படின்னா முழுவதும் நீக்கிவிட்டான் என்பது ஒரு பொருள். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அரை ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்தது அரசம். பாருங்கள், அரசம் அப்படின்னா கத்தரிக்காய்க்கு இன்னொரு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, அரசம். ஸோ இரட்டை ரா. இந்த அரசம் வந்தால் மூல நோய், சுவை இல்லாதது அப்படின்னு சொல்கிறோம். அறம் நமக்கு தெரியும். ஸோ அறம் அப்படின்னா கருவி. அறம் அப்படின்னா தர்மம், கடமை,
உண்மை, ஒழுக்கம், சத்தியம், நன்மை, சமயம், தெய்வம் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அப்போ இந்த அறம் வந்தால் கடமை, தர்மம். இந்த அறம் வந்தால் கருவி, தோல்கருவி, வண்டி. ஸோ இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதான் அறம். ஸோ இது நம்ம ஆல்ரெடியே பார்த்துருப்போம். ஸோ அடுத்தது அரவன். அரவன்னா யார் சார் அப்படின்னு கேட்டால் சிவன். அரவன் என்றால் சிவனை குறிக்கும். அரவன் என்றால் சிவன். இந்த 2 சுழி ரா வந்தால் என்ன சார்னா முனிவன். முனிவனை குறிக்கும். திருமாலை குறிக்கும். ஸோ 2 சுழி ரா வந்தால் சிவன், ஒற்றை ரா வந்தால் சிவன், இரட்டை ரா வந்தால் என்னது திருமாலை குறிக்கும். ஸோ இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தெரியும் நமக்கு அரவம் அப்படின்னா தெரியும், பாம்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அரவம் அப்படின்னாலும் பாம்பு, வியாழம் அப்படின்னாலும் என்னதான் பாம்பை குறிக்கும். ஸோ இப்போ தேற்றிரவு பிரித்திரவு கொடுத்துருக்காங்க. என்னது தேற்று கூட்டல் அரவு. தேற்றரவு அப்படின்னா தேற்று கூட்டல் அரவு. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 2 சுழி அரவுனா என்ன சார்னா ஒளிகை, அறுதி, அறுத்தல், நீக்கம், தொலைத்தல், தீர்க்கை அப்படின்னு சொல்கிறோம். 2 சுழி அரவு. ஸோ அடுத்து அரண். அரவன் பார்த்தாச்சு, அரண்னு பார்த்தாச்சு. அதே போல் அரவன்னாலும் அரண் அப்படின்னாலும் என்னது சிவனை குறிக்கும், அரசனை குறிக்கும். ஸோ இந்த அரண் அப்படின்னா என்னென்னா அறம், தர்மம், மன தூய்மையை குறிக்கும், சமயத்தை குறிக்கும். ஸோ அடுத்தது அராவுதல் அப்படின்னா உராய்தல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அராவுதல் அப்படின்னா ஆராய்ச்சி என்ன செய்கிறோம், எடுக்கிறோம், வடிகட்டுறோம். இப்போ வடித்தல். சரிங்களா. அறிதல், அறுக்கிறோம் அப்படின்னா என்னது துண்டு செய்கிறோம். இந்த அறி அப்படின்னா என்னது அறிந்து கொள்கிறோம். ஸோ அறிதல் அப்படின்னா அறிந்து கொள்ளுதல். மற்றொரு அறி அப்படின்னா என்னது துண்டு செய்கிறோம், தெரிந்து கொள்ளுதல். மற்றொரு அறி துண்டாக 2ஆக அறுக்கிறோம். ஸோ இது மட்டும் தெரிந்தால் போதும். அடுத்து அறிதல் அப்படின்னா வருத்தல். இந்த அறிதல் என்னது உணர்றது, நினைக்கிறது, உறுதி செய்கிறது, புதுசாக கண்டுபிடிக்கிறது, இதெல்லாமே வரும். சரிங்களா. ஸோ அடுத்தது அரிப்பு. ஸோ மண் அரிப்பு அப்படின்னு பார்த்துருப்போம். அரித்தல், மண் வந்து அரிச்சிட்டு போயிடுது. இந்த அரிப்புனா உணர்கை, அறிவிப்பு பலகை அப்படின்னு சொல்லலாம். அறியல். ஸோ இந்த அறியலுக்கு மூங்கில் என்ற பொருள் உண்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அறியல் அப்படின்னா அறிதல், இன்னொன்று என்னது கல். சரிங்களா, கல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மூங்கிலை குறிக்கும் அறியல். ஸோ இந்த அறியல் 2 சுழி ரா. மூங்கிலை குறிப்பது 2 சுழி ரா, அறியல். அறிவை தெரியும். அறிவை, தெரிவை, பேரிளம், பெண், மங்கை, மடந்தை, இதெல்லாம் பெண்ணை குறிக்கும். இன்னொரு அறிவை அப்படின்னா அறிவை குறிக்கும். ஸோ அப்போ அறிவை அப்படின்னா அறிவு கூட்டல் ஐ அப்படின்னு சொல்கிறோம். அறிவை அப்படின்னா ஞானம், ஓதி அப்படிங்கிறதும் ஒரு பொருள் சொல்லலாம். சரியா. ஸோ அடுத்தது அரு அப்படின்னா அருமையானது, ஆஹா அருமை, கடவுள் சொல்கிறோம். ஸோ அடுத்தது இந்த அரு அப்படின்னா துண்டிக்கிறது, கை என்ன செய்கிறது 2ஆக வெட்டு அப்படின்னு சொல்லலாம்ல. இப்போ அடுத்தது அருகு அப்படின்னா அண்மை. அருகுனா அண்மை, அது ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அருகு அப்படின்னா அருகம்புல் சாறு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நமக்கு தெரியும். அறுசுவைனா இனிய சுவை. அறுசுவை அப்படின்னா 6 சுவை கொண்டது. இது நம்ம பேசிக்காகவே போட்டுடலாம். ஸோ அடுத்தது அறுத்தல் அப்படின்னா சாப்பிட்றது, உண்பித்தல். இந்த அறுத்தல் அப்படின்னா துண்டாக வெட்டுறது. சரிங்களா, துண்டாக வெட்டுறது. அருமறை 6 மறைகளை குறிக்கிறது தான் இந்த 2 சுழி ரூ. அப்போ அருமறை வேதம் அப்படின்னு பார்த்துருப்போம். அரிய நூல். அருமை. ஸோ அருமைனா அருமையாக இருக்குது, சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த அருமை தேவையில்லை. அரும்புனா மொட்டு, அது ஈஸியாக போட்டுடலாம். ஸோ மற்றொரு அரும்புக்கு என்னென்னா குறும்புதினம், தீங்கு, வறுமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அருவர்னா யார் சார்னா தமிழர். ஸோ இதற்கு எந்த ரா வரும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அருவர் என்றால் தமிழரை குறிக்கும். சரிங்களா, அருவர் என்றால் தமிழரை குறிக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது அறை. ஸோ நமக்கு தெரியும் அறை அப்படின்னா பாதி,
அரைத்தல், இடை, வயிறு, அரை, படிப்பு சொல்லலாம். ஸோ இந்த அறை அப்படின்னா கன்னத்தில் அறை, வீட்டின் ஒரு பகுதி. ஸோ இது என்ன செய்யலாம், அரை அறை ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அறைதல் இது ஓகே. அடுத்தது அரைவாய் அப்படின்னா குறைப்பட்ட வாய். அரைவாய் அப்படின்னா குறைப்பட்ட வாய். அரைவாய் அப்படின்னா என்னது, ஒரு கணவாய், மலைவழி. அரைவாய் அப்படின்னா கணவாய், மலைவழி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஸோ அடுத்தது அல்லும் பகலும் உழைத்தேன். சரிங்களா. அல் அப்படின்னா இரவு, அல்லும் பகலும் உழைத்தேன். அல் அப்படின்னா இரவு. அல் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம், வறுமை, துன்பம், மாலை. இரவு, வறுமை, துன்பம், மாலை, மயக்கம், வெயில், கருமை, கதிரவன். இந்த பல்வேறு பொருள் அல் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு வகையான பொருள் இருக்கிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது அல், இன்னொரு அல் பாருங்கள். அல் அப்படின்னா நெருக்கம், காது, பக்கம், அள்ளி எடு, விழா, வெலும்பு, செறிவு, வன்மை. ஸோ இதெல்லாம் இன்னொரு அல். ஆனால் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது ஈஸியாக போட்டுடலாம். அல்லல், அல்லல் படுப்பதுவும் அப்படின்னு படிச்சிருப்போம். அல்லல் அப்படின்னா துன்பம். ஸோ இந்த அல்லல் வந்துச்சுன்னா புக்லேயே படிச்சிருப்போம். சேரு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும். சரியா. ஸோ அப்போ துன்பம் எதற்கு வரும், சேரு எதற்கு வரும் அப்படிங்கிறது பார்க்க வேண்டும். அல்லினா அல்லிப்பூ, தாமரை. ஸோ அல்லி அப்படின்னா இரவு அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அல்லி அப்படின்னா அல்லி கொடி, அல்லி. சரி, அல்லி அப்படின்னா வெண்ணெய், வெண்ணெய், ஒரு வினையச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அல்லினா தான் அல்லிப்பூ, தாமரைப்பூ, மல்லிப்பூ இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. அல்லை அப்படின்னா ஒரு வகையான அல்லி கொடி. ஸோ இந்த 2 சொல்லி இல் வந்தால் அல்லை அப்படின்னா அச்சந்தரும், பேய், விழாப்பக்கம். அல்லை வந்துருச்சு அப்படின்னா பேய் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து வெரி 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 இம்பார்ட்டன்ட், வேலை பழகு. அழகம் அப்படின்னா வேலை பழகு. வேலை பிசகு அப்படின்னா தீய காலம் அப்படின்னு பார்த்துருப்போம். அழகம் அப்படின்னா வேலை பழகு, யானை, திப்பிலியை குறிக்கின்ற ஒரு பொருள். ஸோ அடுத்தது அழகம். ஸோ இது தேவையில்லை. அழகு, அழகு இது ஈஸியாக போட்டுருவோம். இந்த அழகு அப்படின்னா நமக்கு தெரியும், முக அழகு, பொலிவு, இனிமை, சிறப்பு. ஸோ அப்போ இது தேவையில்லை. இந்த அழகு அப்படின்னா பறவை மூக்கு, பறவை மூக்கு, ஆயுத கூர்மை, ஆண் பனை, அகலம், வரம்பு, எண் எல்லாம் இந்த குண்டு லகரம் வர லாவை குறிக்கும். ஸோ இந்த லகரம் ஸ்கூலுக்கு வர லா வந்துச்சுன்னா கோழி, கோழியின் மூக்கு, கோழிச்சேவல், கோட்டான் எல்லாம் இந்த அழகை குறிக்கும். ஸோ அப்போ இது எக்ஸாக்டாக தெரியும். இப்போ பறவை மூக்குக்கு வர அழகு, ஸோ குண்டு லகரத்துக்கு வர அழகு. ஸோ ஆண் பனை, அகலம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக வரும், எண், மட்டு, வரம்பு. ஸோ இது 3ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை எழுதி வச்சுக்கோங்க. சரியா. ஸோ ஆல்ரெடியே பார்த்தோம், அழகை அப்படின்னா கற்றாழை அப்படின்னு பார்த்தோம். ஸோ தேவையில்லை. அளத்தல் அப்படின்னா அலைதல், விரும்பப்படுதல், துன்பப்படுதல். ஸோ இந்த ஸ்கூலுக்கு வர அளத்தல் அப்படின்னா அளவிடுதல், வரையறுத்தல். இப்போ அந்த ஸ்கேல் எவ்வளோ லிட்டருன்னு அளந்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி. அப்போ 2 சுழி அளத்தி வந்துச்சு அப்படின்னா மின்மினி நுளம்பு அப்படின்னு சொல்கிறோம். 2 சுழி அளத்தி வந்தால் மின்மினி நுளம்பு அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ அடுத்தது இந்த ஸ்கூலுக்கு வர அளத்தி வந்தால் நெய்தல் நிலத்து பெண், அளத்தி அப்படின்னு சொல்லுவோம். உழவர், உலத்தியர், அளவர், அளத்தியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி. ஸோ அடுத்தது அளப்பு, அளப்பு. அளப்பு அப்படின்னா மனக்கலக்கத்தில் இருக்கேன், வீண் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். அழைத்தல், வருத்துதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கூலுக்கு வர அளப்பு வந்தால் அளத்தல், எல்லை, அளவு, அறிவுரை, சூழ்வுரை இதெல்லாம் பொருளையும் வரும். சரிங்களா. ஸோ ஒரு இதுக்கு பாருங்கள் எவ்வளோ பொருள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அளம், அளம். ஸோ இது முக்கியம். அளம் அப்படின்னா நமக்கு தெரியும் கலப்பை அப்படின்னு பார்க்கலாம், புக்கில் படிச்சிருப்போம். மிகுதி,
கலக்கம், தேல் என்பது ஒரு பொருள் உண்டு. அதே போல் ஸ்கூலுக்கு வர அலம் வந்தால் உப்பளம், நெய்தல் நிலம், உப்பு கூட்டலம் உப்பளம், கலர் நிலம். இந்த அலம் வந்தால் கலர் நிலம் அப்படின்னு படிச்சிருப்போம். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது அலர். அலர் அலர் அப்படின்னா மலர்தல், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அலர் அப்படின்னா நீர், மஞ்சள், உவர்மண், சோறு, களிமண் எல்லா பொருளும் இதில் சொல்கிறோம். ஸோ அடுத்தது அலறு. அலறு. ஸோ அப்போ அலறு குண்டுலா வந்துச்சுன்னா அலறுதல், அழுதல், கதறு, அலறிட்டேரு நீ, சரியா, புலம்பிட்டேரு, அலறிட்டேரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அடுத்தது 2 சுழி அலறு வந்தால் குழம்பு, நீர், குலை சேறு, நரகம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்கும்போது அளவு. அளவு. ஸோ இது மனத்தடுமாற்றம், இது எண்ணல், ஈஸியாக போட்டலாம். ஸோ அடுத்தது அலி. அலி. சரிங்களா? அலி. அலி. அலி அப்படின்னா ஆண் பேடி, வேளாண்மை, சோறு. சோறுன்றது எத்தனை பொருளுக்கு வருது பாருங்கள். ஸோ அப்போ அலி அப்படின்னா அழித்தல், இரக்கம், கேடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னொரு அலி, ஸ்கூலுக்கு வர அலி வந்துச்சுன்னா கொடு, அழித்தல், அன்பளிப்பு கொடு, அன்பளிப்பு, அன்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஈஸியாக போட்டலாம். அடுத்தது அழித்தல், அழுக்குதல், இது ஈஸி. அலங்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ அடுத்தது அலுப்பு. அலுப்பு. அலுப்பாக இருக்குதுப்பானா எனக்கு சோர்வாக இருக்குது, களைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த அலுப்பு வந்தால் சோறு, சிறப்புழு வந்தால் சோறு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது அழுத்து போச்சு அப்படின்னா என்ன சொல்கிறோம்? சலித்து போச்சு, எனக்கு பேசி 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 சலித்து போச்சு. இந்த அழுத்தம், இந்த சிறப்புழு வந்தால் நமக்கு தெரியும் நீரில் அழுத்தம். ஸோ இது ஈஸியாக போட்டலாம். அப்போ அலை. 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 ஸோ இது ரொம்ப முக்கியம். அலை அப்படின்னா நமக்கு தெரியும் கடல் அலையை குறிக்கும், நீர் அலை. ஸோ மது, நிலம், மிகுதி, நிறைய பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த அலை அப்படின்னா கூப்பிடுறது, வாப்பா, வாக்கண்ணா, வாடா ராசா அப்படின்னு கூப்பிடுறது. அடுத்தது இந்த ஸ்கூலுக்கு வர அலை வந்தால் தயிர் புற்று, அலை நம்ம பார்த்துருக்கோம். தயிர் புற்று, வெண்ணெய், குகை, நுழாவு அப்படிங்கிற ஒரு பல பொருள் உண்டு. ஸோ அலைத்தல், அலைதல், அலைதல். சரிங்களா? அலைதல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து போட்டலாம். ஸோ இதுவரையும் இந்த புக்கில் இருக்கட்டும். ஸோ நம்ம அடுத்து 28வது பேஜ்லேருந்து அடுத்த வீடியோ பதிவில் கண்டினியூ பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு 1/2 hour வீடியோ, இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். இந்தளவுக்கு தெளிவாக பொறுமையாக இதுவரையும் யூடியூப்பில் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. ஒரு 1/2 மணி நேரம் வீடியோவை மட்டும் பாருங்கள். இதில் முக்கியமானதை மட்டும் நோட் பண்ணி வைங்க. பெருசாக எக்ஸ்ட்ரா ஒன்றும் படிக்க வேண்டியதில்லை. ஸோ இதுலேயே நமக்கு கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். நம்ம சொன்னதிலிருந்து தான் கண்டிப்பாக அனைத்து கேள்விகளும் வரும். ஸோ நோட்டு போட்டு எழுதி வச்சு திரும்ப திரும்ப படிக்கும்போது, டெஸ்ட்டு நிறையா போடும்போது கண்டிப்பாக அது ஈஸியாக உங்களுடைய மனதில் பதிஞ்சிடும். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.